அக்கா, உங்களுக்கு அவ கர்ப்பம் இல்லைன்னு யார் சொன்னா? அது எதுக்கு கேக்குற? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. நானும் ஒன்றும் சொல்லல அத்தை. என்னைய அப்படி பாக்குறீங்க? சும்மா பார்த்தேன் கண்மணி. அஹ், நீ ஏன் பதட்டமாகற? அக்கா, உங்ககிட்ட சொன்னவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ராசாத்திக்கு ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு சொல்றேன். ராசாத்தி கர்ப்பமா தான் இருக்கா. நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் ராசாத்திய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, பாக்குறீங்களா? எப்படி இது சாத்தியம்? ஒருவேளை ராசாத்தி இந்த கேப்ல இனியும் கூட இணக்கமா இருந்து காரியத்தை சாதிச்சிட்டாலும். அது அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? டாக்டர் கைப்பட ராசாத்தி கர்ப்பமா இருக்கான்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் பெரியமா, நீங்க ராசாத்தி கர்ப்பமா இல்லைன்னு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் நம்பிட்டேன்னு நினைச்சீங்களா? எனக்கு ராசாத்தி மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நம்பாம சந்தேகப்பட்டீங்கல்ல, அதான் உங்களை மாதிரி வேற யாருக்கு இந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் அம்மா கிட்ட ராசாத்தியை செக்கப்பு கூட்டிட்டு போக சொன்னேன். என்ன ராசாத்தி பாக்குற? உன்னை செக்கப் கூட்டிட்டு போகத்தான் எனக்கு தலைவலின்னு சொன்னேன். பெரியமா, நீங்க இல்ல யார் சொன்னாலும் சரி, எனக்கு ராசாத்தி மேல சந்தேகமே வராது. அவ இந்த மாதிரி குழந்தை விஷயத்துல என் ராசாத்தி போய் சொல்ல மாட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமேலாவது ராசாத்தியை சந்தேகப்படாதீங்க. போங்க. சரி இனியா, நீயும் வீட்டுக்கு போ. நானும் ராசாத்தியும் கோவிலுக்கு போயிட்டு வரோம். சரிம்மா. வா ராசாத்தி, கோவிலுக்கு போயிட்டு வரலாம். வா. உட்காரு ராசாத்தி. ஏன் ராசாத்தி,
அக்கா கேட்டா உண்மையை சொல்ல வேண்டியதானே? நான் கர்ப்பமா தான் இருக்கேன்னு தைரியமா சொல்லாம ஏன் தயங்கிட்டு இருக்க? இங்க பாரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்மணி தான். அவளை விட முன்னாடி நீ வாரிச பெத்தெடுக்க போறேங்கிற பொறாமையில தான் அக்காவை தூண்டி விடுறா. அத்தை, ஆ? டாக்டர் என்ன சொன்னாங்க அத்தை? ஓ அதுவா? அது வந்து சீஃப் டாக்டர் அவசரமா வெளியே போயிட்டாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு தான் தெளிவா சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெரியத்த கிட்ட ரிப்போர்ட் இருக்குன்னு காமிச்சீங்க, இது என்ன அத்தை? ஓ இதுவா? இது நம்ம ஹாஸ்பிடல்ல செக்அப் பண்ணோம்ல, அதோட ஓபி சீட்டும் பில்லு மட்டும்தான் இருக்கு. அவங்க என்ன இதை திறந்தா பார்க்க போறாங்க? எப்படியோ 2 நாளுக்குள்ள ரிப்போர்ட் வந்துற போது. ராசாத்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. இத பாரு, ரிப்போர்ட் நினைச்சு நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எல்லாம் நல்லபடியா குழந்தை இருக்குன்னு தான் வரும். பயப்படாத. ராசாத்தி, என்னாச்சு? ஏன் அழற இப்போ? இங்க பாரு, பயப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நீ கவலைப்படாத. நல்ல சிங்க குட்டி கணக்கா ஆம்பளை பிள்ளைய பெத்து தர போற. அம்மா தாயே, என்னையே இப்படி சோதிக்கிற? எல்லாரும் மனசுல பெரிய ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க. நான் எப்படி இவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ராசாத்தி, என்ன? கண்ணை தொடச்சுக்கோ. வா போலாம். கண்மணி பேசினதே நினைச்சிட்டு இருக்கியா ராசாத்தி? நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன் டோரா. இந்த கண்மணி பேச்ச கேட்டு நான் எல்லார்கிட்டயும் போய் சொன்னதுதான் பிரச்சனை. இப்ப அவ ஒரு பக்கம் பழி வாங்க ஆரம்பிச்சுட்டா. மாமா அதெல்லாம் நம்பாம என்ன மட்டும் முழுசா நம்பிட்டு இருக்காரு. இந்த வீட்ல உள்ள எல்லாரும் ராசாத்தினா பொய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கும். ஆனா இப்போ அந்த நம்பிக்கை சுக்குநூறா உடைய போகுது. என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நானே கெடுத்துக்க போறேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது ராசாத்தி. மாமாவுக்கு இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா அவர் தாங்க மாட்டாரு. நான் குழந்தை உண்டாயிருக்கேன்னு நினைச்சு என்ன தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காரு. மனசுக்குள்ள குழந்தைய பத்தி ஏகப்பட்ட கனவோடு இருக்காரு. அதெல்லாம் வெறும் கனவுதான்னு தெரிஞ்சா அப்படியே நொறுங்கி போயிடுவாரு. அது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத ராசாத்தி, நல்லதே நடக்கும். இல்ல டோரா, உனக்கு மாமாவை பத்தி தெரியாது. இந்த கண்மணி மாமா கிட்ட போய் நான் பொய் சொல்றேன்னு மாட்டி விட்டுட்டான்னா மாமா கோவத்துல என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. ராசாத்தி, கண்மணி என்ன சொன்னாலும் உன் மாமா நம்ப மாட்டாரு. அந்த டாக்டர் சொல்லியே நம்பல, இவ சொல்லியே நம்ப போறாரு. இல்ல டோரா, எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு மேல இத மறைச்சு வைக்கிறது எனக்கு தான் ஆபத்தா முடியும். நான் காலத்தை தள்ளி போடாம மாமா கிட்ட உண்மையை சொல்லிட போறேன். அவசரப்படாத ராசாத்தி. இல்ல டோரா, மாமா வந்துட்டாரு. ராசாத்தி, மாமா, என்னாச்சு ராசாத்தி? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ எதுவும் சொல்ல வேணாம். இத பாரு, இந்த மாதிரி சமயத்துல நீ வேலை வேலைக்கு சாப்பிடணும், அப்புறம் கரெக்ட் டைமுக்கு தூங்கணும். நீ காலையில இருந்து சரியா சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பாலை குடி. மாமா, இல்ல அது வந்து நான் குடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியும் ராசாத்தி.
நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. இது பாரு, இப்போ உன்னோட மனசு தெளிவா இல்ல. இப்ப நீ எது பண்ணாலும் சொன்னாலும் அது தப்பா தான் போய் முடியும். என்ன சரியா? அதனால நீ இப்ப இந்த பாலை குடிச்சிட்டு நிம்மதியா படுத்து தூங்க. இந்த அப்படி குடி. இத பாரு, தூங்கி எழுந்தா எல்லாமே தெளிவாயிடும். இல்ல மாமா, நான் இப்பவே தெளிவா தான் இருக்கேன். வா, இத பாரு ராசாத்தி, நீ அதை இதையும் பேசிட்டு இருக்காத சரியா? இப்பவே நேரம் ஆயிடுச்சு. முதல்ல இந்த பாலை குடி. மாமா மாமா சொல்றேன்ல, பாலை குடி. நான் சொன்ன கேப்பல்ல? முதல்ல பாலை குடி. குடி. அத்தை, 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 அத்தை. என்ன அத்தைய காணோம்? ஒருவேளை துணி துவைச்சிட்டு இருக்காங்களோ? என்ன அத்தை இங்கேயும் இல்ல? ஒருவேளை ரூம்ல இருக்காங்களோ? அத்தை, அத்தை. என்னம்மா? மாமா, அத்தை எங்க மாமா? அத்தை காலையில கோயிலுக்கு போன்னு கிளம்பிட்டு இருந்தால, ஆ, நீ கூட போகலையா? என்கிட்ட கோயில் போறத பத்தி எதுவும் சொல்லலையே மாமா. நான் நீயும் கூட போயிருப்பேன்னு நினைச்சேன். ஆ, யார்கிட்டையும் சொல்லாம எந்த கோயிலுக்கு போயிருப்பா? மாமா, ஏதோ விநாயகருக்கு சிறப்பு பூஜை இருக்குன்னு சொன்னாங்க. ஆ, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அவங்க அங்கதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ பாருங்க, எனக்கு மில்லில் கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் போகணும். சரி மாமா. வரேன். அத்தை அந்த பிள்ளையார் கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க. அங்க போய் பார்க்கலாம். அம்மா, அம்மா, நான் போயிட்டு வரமா? யாருமா? என்ன வேணும்? அ, அ, அது வந்துமா, ஊருக்கு புதுசா தெரியுது, என்ன வேணும் சொல்லுங்க. ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. ஏமா, என்னம்மா இது? ஆளை பார்த்தா நல்ல வசதியான பொம்பளை மாதிரி தெரியுது. உனக்கு என்ன கேடு? இங்க வந்து பிச்சை எடுக்கிற? அதெல்லாம் கேட்காதீங்கம்மா. தர்மம் இருந்தா பண்ணுங்க. ஏமா, கை காலம் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிடலாம்ல? இல்லம்மா, அம்மனுக்கு மடிப்பிச்சை எடுத்து காணிக்க செலுத்துறதா வேண்டியிருக்கேன். ஓ, அப்படி விவரமா சொல்லுங்கம்மா. என்ன வேண்டுதல்மா? என் மருமகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு தான் இந்த நேர்த்தி கடனே பண்றேன். பெத்த ஆத்தா கூட இந்த காலத்துல செய்யறது இல்ல. ஆனா மாமியாரா இருந்துட்டு மருமகளுக்காக மடிப்பிச்சை கேக்குறீங்களே, உங்க மனசு யாருக்குமா வரும்? இந்தாங்க.
ரொம்ப நன்றிம்மா. இதுல என்னம்மா இருக்கு? உங்க நல்ல மனசுக்காவது உங்க மருமகளுக்கு குழந்தை பிறக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா. அம்மா, என்னம்மா அம்மனுக்கு வேண்டுதல்மா, மடிப்பிச்சு போடுங்க. காலையிலேயே கிளம்பி வந்துட்டீங்க. இதே வேலையை ஒருத்தருத்தரா கிளம்பி வரீங்க. போங்கம்மா. அப்படி இல்லம்மா, சாமிக்கு வேண்டுதல் தான் இது. அதெல்லாம் இல்ல, போ. நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. வேற வேலை இல்ல உங்களுக்கு. காசு பணம் என்ன கொட்டியா கிடக்கு? போமா. அம்மா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்கம்மா. வரேன்பா, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிம்மா. என்னம்மா? தர்மம் பண்ணுங்கம்மா. யாருமா நீ? அம்மனுக்கு வேண்டுதல், மடிப்பிச்சை போடுங்கம்மா. ஏமா, உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதா? ஆளு நல்லா தானமா இருக்க. உடச்சு திங்க வேண்டியதுனமா? இல்லம்மா, சாமிக்கு வேண்டுதல் பண்ணிருக்கேன். அடச்சி, நீ தின்னு உடம்ப வளர்க்கறதுக்கு சாமி பேர் சொல்லி ஏமாத்திரியே. உனக்கு வெக்கமா இல்ல? போமா அந்த பக்கம். அப்புறம் ஏதாவது கேட்டு போறேன். எனக்கே 1000 வேலை இருக்கு. பாப்பா, காலையிலேயே கிளம்பி வந்துடுறாங்க. அத்தை கோயிலுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொன்னாரு. ஆளை காணுமே. பின்னாடி இருப்பாங்களோ? சாமி, சொல்லுமா ராசாத்தி. மங்க அத்தை இங்க வந்தாங்களா? இல்லையேம்மா, வரலையே. சாமி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சாமி. எனக்கு நல்லா தெரியுமா. மங்கை அம்மா காலையில இருந்து இந்த பக்கமே வரலையே. ஏமா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல சாமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நான் கிளம்புறேன். ம். அத்தை இங்க வரலன்னா வேற எங்க போயிருப்பாங்க? மாமாவை கேட்டதுக்கு கோயிலுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொன்னாரு. கோயிலுக்கு வந்து பார்த்தா அத்தைய காணுமே. ஏண்டி, பாக்குறதுக்கு பணக்கார பொம்பளை மாதிரி இருந்தா நம்ம ஊருக்குள்ள வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கா? அக்கா, ஏதோ அம்மனுக்கு வேண்டி இருக்காங்களாம். நீ சொன்ன மாதிரியே பெரிய பணக்கார குடும்பம் தானா. வேண்டுதல் நிறைவேறிச்சாங்கா. அதான் வீடு வீடா போய் மடிப்பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களாம். அக்கா, ஆ? யாரோ மடிப்பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே. ஆமா. ஆமா, யாரு எங்க எடுத்துட்டு அது இருக்காங்க? பக்கத்து ஊர்லம்மா. பெரிய குடும்பத்து பொம்பளை மாதிரி இருந்தது. பேரு கூட மங்கையோ என்னமோன்னு சொன்னாங்க. நீ எதுக்குமா இதெல்லாம் கேக்குற? சும்மாதான், ஒண்ணும் இல்ல. சரி வா. ம். அத்தை எதுக்காக மடிப்பிச்சை எடுக்கணும்? அப்படி என்ன நம்ம குடும்பத்துல பிரச்சனை? சொல்லியிருந்தா அந்த வேண்டுதலை நான் கூட பண்ணிருப்பேனே.
என்னம்மா? தர்மம் பண்ணுங்கம்மா. ம், மடிப்பிச்சை எடுக்கிறேன்னு அம்மனுக்கு வேண்டியிருக்கேம்மா. அப்படியா? இருமா வரேன். இந்தாம்மா, இங்க பாருமா, சாமி காரியம் தான் காசு போட்டேன். இதுல ஏதாவது திருட்டுத்தனம் பண்ண நல்லாவே இருக்க மாட்டேன். இல்லம்மா, சத்தியமா வேண்டுதல் தான். சரி சரி, நீங்க போங்கம்மா.